திருமண உறவை தாண்டி ஏராளமான இளம் பெண்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட பல விலை உயர்ந்த சொகுசு கார்களை ஆதவ் அர்ஜுனா பரிசாக வழங்கியுள்ளதாக அவரது மைத்துனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் விமர்சித்துள்ளார். நிறைய லேடிஸ் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பெண்களுக்கு இவருக்கு நிறைய வெளியில் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. குடும்பத்தில் கூட இவர் ஒழுங்காக வச்சு பார்த்துக்க அளவுக்கு துப்பு இல்லாத ஒரு மனிதன். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட சிட்கோ நகரில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் ஊழல் பின்னணி கொண்டவர் என்றும் அவர் ஸ்டாலின் குடும்பத்தினர் கொள்ளையடிக்கும் ஊழல் பணத்தை பாதுகாக்கும் வேலையை செய்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். திமுக திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் காசை அடிப்பாங்க. இந்த அடிக்கிற காசை எப்படி கொண்டு போய் பதுக்கிறது? அதுக்கு தான் அண்ணா நகர் கார்த்தி தேவைப்படுறாப்புல. தாவேகாவுக்குள் இருந்து கொண்டு திமுகவுக்காக வேலை செய்து வரும் தீய சக்தியான ஆதவ் அர்ஜுனாவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின், தப்பி தவறி ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெற்றால் தொகுதியை கூறு போட்டு விற்று விடுவார் என்று எச்சரித்தார். செந்தில்குமார் என்ற தனது நிஜ பெயரை கூட மறைக்கும் அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா மிகவும் ஏமாற்றுக்காரர் எனவும் பேசினார். இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நீங்க உள்ள விட்டீங்கன்னா உங்க தொகுதியை எப்படி கூறு போட்டு விற்பானே தெரியாது. இவன் என்ன பண்றான், தாவேக்காக்குள்ளேயே ஒரு ஊர் விடுவி அந்த கட்சியை நாசம் பண்ணாம விடாம வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்து இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு திமுகவுக்காக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக புகார் கூறிய அவர், இந்த தேர்தலோடு திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றார். இந்த ஊழல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, மரத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, எந்த ஒரு ஜீவராசிக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆட்சியை ஒழிச்சிட்டு திமுகங்கிற இந்த தீய சக்தியை ஒழித்து விட்டு அதிமுக ரெட்டலை முளைக்க வேண்டும். முளைச்சு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு இந்த ஆட்சி உலகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியாக நம்ம மாநிலம் நம்மளோட ஸ்டேட் தான் நம்பர் 1 ஸ்டேட்டா நம்ம இந்த 5 வருஷத்துல நம்ம பெரிய லெவல்ல வரணும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், பெண்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை பரிசாக வாங்கி கொடுக்கும் ஆதவ் அர்ஜுனா சுய ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு இல்லாதவர் என்று விமர்சித்தார். நிறைய லேடிஸ் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பெண்களுக்கு இவருக்கு நிறைய வெளியில் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. குடும்பத்தில் கூட இவர் ஒழுங்காக வச்சு பார்த்துக்க அளவுக்கு துப்பு இல்லாத ஒரு மனிதன். இவர் போய் இதெல்லாம் சொன்னால் எங்கே நம்பரமாக இருங்க. அவர் வாழ்கிறதே கரப்ஷன், கமிஷன், இதில் தான் அவர் வாழ்வே இதில் தான் ஓடிட்டு இருக்கும். உங்ககிட்ட நான் நிறைய உண்மைகள் பேசுறதுக்காக வந்திருக்கேன். அண்ணன் விஜயகுமார் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை நம்ம பிரகாசமாக்கணும். ஏன்னா இந்த 2 எதிர்ப்பு வேட்பாளர்கள், திமுகவா இருக்கட்டும் தாவேக்காவா இருக்கட்டும், 2 பேருமே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கமானவர்கள். இந்த 2 பேர்த்தோட உண்மை கதைகளை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன் இந்த 2 பேரும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மோசமாக ஆகணும்? ஏன்னா அந்த பாதிப்பில் என் குடும்பத்தில் நான் பாதிக்கப்பட்டவன். அதனால நான் குடும்பத்திலேருந்து நான் இதை உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு, யார் இந்த அண்ணா நகர் கார்த்திக்? இந்த அண்ணா நகர் கார்த்திக்கிறவர் சபரீஷன், உதயநிதி, இவங்க எல்லாம் ஒரே நண்பர்கள் கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ணும், அந்த திமுக திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் காசை அடிப்பாங்க. இந்த அடிக்கிற காசை எப்படி கொண்டு போய் பதுக்கிறது? அதுக்கு தான் அண்ணா நகர் கார்த்தி தேவைப்படுறாப்புல. இந்த அண்ணா நகர் கார்த்திக்கு யார் தேவைப்படுறாப்புல? இந்த மாதிரி G2 பாலா, அவன் பேரே பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுப்பானுங்க. இதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த பேரே ஒரு வேற, இன்னைக்கு G2 பாலான்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டில் எப்படி பணக்காரன் ஆகணும், திடீர்னு பார்த்தா ஊரில் இருக்க எல்லா நிலங்களும் G2 மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இமார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஷேக் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி, ஒரு 500 ஏக்கர் பக்கம் இருக்கிற இடம். திடீர்னு பார்த்தா நாங்கள்
பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். எங்கள் இடத்துக்கு பக்கத்து இடம் தான். அந்த கவர்மெண்ட்டோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அரசாங்கம் அந்த அரசு ஃபேமிலி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். திடீர்னு இந்த குடும்பம் போகிறாங்க. இங்கேருந்து அடித்த மக்கள்கிட்ட இருந்து சுரண்ட கள்ள பணத்தை வச்சு இங்கேருந்து ஹவாலா அமைச்சு அந்த இடத்தெல்லாம் உடனே வாங்கி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னா நம்ம கூட தான் வந்தானுங்க இருக்கிறானுங்க, நம்ம வந்து ஒரு நியாயமாக நம்ம அக்கௌண்ட்டில் டீல் பண்ணணும், இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், மக்களுக்காக இதெல்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு வந்து பார்ப்போம். அதே ஜி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணா நகர் கார்த்தியோட பினாமி கம்பெனி ஜி ஸ்கொயர். அந்த ஜி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நல்ல இடமா இருக்கும், அங்கே போய் ஒரு பேனரும் மாட்டி வச்சுருவானுங்க. மாட்டி வச்சுட்டு அன்னைக்கு அந்த கேஸ் ஏதாவது எடுக்க போனால் போலீஸ் கிட்ட கொண்டு போனால் போலீஸ் கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஏங்க இதுக்கு பெரிய இடத்து சமாச்சாரம், நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே தான் போய் பேசணும்னு சொல்லுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் பாலா இவங்க வந்து அன்னூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இவங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும், அந்த ஒரு 1000 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, அதை வாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸே சிஎம்கே தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே 2 நாள் பூட்டி வச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க அதிகார திமிரில் இவங்க ஆடின ஆட்டம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதே மாதிரி மீடியா எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் எந்த மீடியாலையும் நீங்கள் உண்மையும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் வருவாங்க ரிப்போர்ட்டர்ஸ், பாவம் அவங்கெல்லாம் அலைஞ்சு வெயில்லையும் மழையிலையும் ஓடியாடி எல்லாம் எடுப்பாங்க. கடைசியில் ஓனர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு மிரட்டிடுவார். ஏதாவது வந்து நீங்கள் நியூஸை போட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து அரசு கேபிள் வச்சுருக்கோம், அதை நாங்கள் கேபிள் கனெக்ஷனை பிடிக்கி விட்டுருவோம்னு சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் வந்து ஒரு சின்ன குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போஸ்கோ கேசஸ் பார்த்தீங்கன்னா 2000 கேஸ் 4000 கேஸ் இருந்தது 8000 கேஸாக மாறுது. அதே மாதிரி பெண்கள் உமன் ஹராஸ்மெண்ட், பெண்களை வந்து பாலியல் தொல்லை பண்ணுறது, அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. போதைப் பொருட்கள் வந்து கஞ்சா ட்ரக்ஸு, கஞ்சானா ஏதோ விளையாட்டுத்தனமான ஒரு கஞ்சானா அந்த காலத்தில் கஞ்சா மட்டும்தான் ஒரு இலையிலிருந்து இருக்கும். இன்னைக்கு வந்து கெமிக்கல் ட்ரக்ஸ்ன்னு வந்துருச்சு. இந்த கெமிக்கல் ட்ரக்ஸ் எல்லாமே ரொம்ப உடல் நலத்துக்கு கேடு. ஆனால் இதெல்லாம் வந்து சுலபமாக ஒரு சின்ன ஸ்கூல் போகிற குழந்தைகிட்ட கூட கிடைக்குது. அன்றைக்கி ஒரு டீச்சர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாமெல்லாம் ஸ்கூல் பேக்கை வந்து நாங்கள் முன்னாடிலாம் செக் பண்ணோம்னா ஃபோன் இருக்கா லிப்ஸ்டிக் இருக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி அவல நிலை என்னென்னா போதைப் பொருட்கள் சாக்லேட் விதமாக வருது, இது அதை நாங்கள் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அவல நிலை, ஒரு கேவலமான ஒரு நிலை. இந்த காசு எல்லாம் இவங்க போதைப் பொருட்கள் இந்த மாதிரி தவறான வழியில் சம்பாதிக்கிற காசெல்லாம் இவங்க வந்து இந்தியாவிலே வைக்கிறது இல்லை, இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதனால என்ன பிரச்சனைனா நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம இங்கே இருக்கிற பொருளாதார வளர்ச்சி அடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திமுக இப்போ நம்ம வந்து ஆதவ் அர்ஜுனாங்கிறது வேற யாருமே இல்லை, என்னோட சொந்த மச்சான். அவர் திடீர்னு பணக்காரனான கஷ்டப்பட்டு பணக்காரனானு சொல்லுவார். அவர் கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சி கட்டி பணக்காரனானார், வேற ஒண்ணுமே. அவர் எப்படி அவர் சொந்த அம்மா வச்சு அரசியல் பண்றாரு கேட்டா, ஜாதி பிரச்சனையில வந்து தூக்கு மாட்டி வறுமை கொடூரத்தினால தூக்கு மாட்டிக்கிட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இதே அந்த அம்மாவோட அக்காவோ தங்கச்சி தான் திரு திலகவதி அம்மா, ஐபிஎஸ், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முதல் ஐபிஎஸ் ஆனாங்க. அந்த அம்மா தெளிவாக ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது வந்து இந்த குடும்ப பிரச்சனைனால, இது வந்து எந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஜாதி பிரச்சனையோ எதுவுமே இல்லை, அந்த மாமியார் கொடுமையினால இவங்க வந்து சிட்டியிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த கிராமத்தில் அவங்களுக்கு நடந்த சில தொல்லைகள், இவங்க கூட இருந்து ஆலோசனை செய்யணும் போது இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இதனால தான் இந்த நடந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் கொடுக்குற கதையை பார்த்தீங்கன்னா இந்த கதை எல்லாமே பொய். இவர் பேரே வந்து ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனாவே இல்லை, அது செந்தில்குமார். ஆனால் கேட்டால் ரெட்டின்னு சொல்றாரு. நான் சொல்ற ஒரு பேர்ல கூட ஒரு ரூல் பண்ணுவீங்களா, ஒரு பேர்ல கூட மாற்றி வச்சுப்பீங்களா கூட, அந்த அளவுக்கு ஒரு ஒரு சோகம் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது. இது மட்டும் இல்லை, இவரோட வேலையே என்னன்னா சொந்தமா அப்பாவுக்கும் பையனுக்கும் எங்கே போனால் சண்டை மூட்டி விடணும். இவரோட முதல் வேலையே வந்து என்னன்னா, இங்கே நாங்கள் நல்ல குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக நாங்கள் பாடு எங்கள் வேலை உண்டு இது உண்டுன்னு இருந்தோம்.
இவர் தான் வந்தாப்புல. சபரீஷனும் நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணுன்னு வந்தாப்புல. வந்து தேவையில்லாமல் நாங்கள் பாட்டுக்கு சிவனையும் சம்பாதிச்சுட்டு கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வந்து சொத்து வாங்கி போடுவார், ஏதோ ஒன்று குடும்பத்துக்கு வந்து நாங்கள் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். கொண்டாந்து தேவையில்லாமல் இழுத்து விட்டு இது வரைக்கும் 500 கோடி, நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், 500 கோடி எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 500 கோடி வாங்கியிருக்காப்புல. இது வரைக்கும் நான் உதயநிதியிட்ட கேட்டிருக்கேன், இதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டேன். சபரீஷன் கிட்டே இதுக்கு என்ன கணக்கு, திரு ஸ்டாலினை விட்டு நான் கேட்டேன், இந்த 500 கோடி வாங்கினீங்களே எதுக்காக வாங்கினீங்க? திரு லாட்ரி தான், திடீர்னு லாட்ரி மணி அல்லது லாட்ரியோட காசு சொன்னாங்க. நாங்கள் லாட்ரி செய்யறது வந்து நியாயமாக நேர்மையாக சம்பாதிச்சு டேக்ஸ் கட்டி நாங்கள் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து லீகலாக பண்ண முடியுமோ அந்தந்த ஸ்டேட்டில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா இருக்கும், பஞ்சாபில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது. இந்த மாதிரி எங்கெல்லாம் லீகலாக இருக்கோ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இவங்க வந்து திடீர்னு எதுக்காக வந்து இந்த இது சொல்லணும்? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தொழில் வந்து 24,000 கோடி பண்ணுறோம். அதில் வந்து ஜிஎஸ்டி வந்து 40%, இந்த கம்பெனிக்கு வந்து 40% வருது. 7,000 கோடி நாங்கள் டேக்ஸாக கட்டுறோம். எங்கள் அம்மாவோட சொத்து மதிப்பு அதை டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் வந்து 5,000 கோடி நெட் ஒர்த் எங்கள் அப்பாவோட அம்மாவோடன்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்னோடது 600 கோடின்னு சொல்லி நானும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் திரு உதயநிதி வந்து லால்குடியில் எங்கள் அம்மா வந்து அதிமுகவில் நிற்கிறாங்க. வந்து அவங்கள ரொம்ப தவறாக இந்த மாதிரி வந்து கள்ளத்தனமாக இந்த பணத்தை வந்து இது பண்ணோன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், சரி எங்ககிட்ட இருந்து வாங்கினீங்களே இந்த 500 கோடி லாட்ரி பணத்தை, லாட்ரி மூலிமா நியாயமாக நேர்மையாக சம்பாதிச்ச பணத்தை வாங்கினீங்களே, அதுக்கு கணக்கு என்னன்னு நான் கேட்டேன். இது வரைக்கும் நீட்டுக்கு என்ன கணக்கு சொன்னாரோ, நீட்டுக்கு இருக்கிற ரகசியத்தை சொன்னாரோ, அதே ரகசியத்தை தான் இந்த இதுக்கும் மறைச்சு வச்சுட்டு இருக்காரு. அது என்ன ரகசியம்னு இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். பிரஸ்காரங்களையும் கேட்டேன். பிரஸ்காரங்க நீங்களாவது போய் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்கன்னா, கேட்டால் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, எங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டுறாரு, போனாலே வந்து ஃபியூஸை பிடி விட்டுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அவ்வளோ நிலை, நம்மளோட நிலை இதுதான். அதே மாதிரி திரு ஆதவ அர்ஜுனாலும் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எடை போட்டுறாதீங்க. உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லுவார். நீங்கள் அமைதிப்படை, சத்யராஜ்னு ஒரு படம் வந்துச்சு, அமைதிப்படை. அந்த படம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுலலாம் நாங்கள் ரசித்து பார்த்த படம். இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருக்கலாமா, இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா, இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்துடவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அது ஆச்சரியமே என்னன்னா, கடைசியில் அது எங்கள் குடும்பத்தில் அந்த அமாவாசை என்கிட்டயே அந்த அமாவாசை கேரக்டரை காமிச்சான். அவன் பார்க்கறதுக்கும் அமாவாசை மாதிரியே இருப்பான். அவன் ஹிஸ்ட்ரியே தப்பான ஹிஸ்ட்ரி. கேட்டால் அவர் பாஸ்கெட்பால் விளையாண்டே பாஸ்கெட்பாலில் வந்து இன்னைக்கு பெரிய நேஷனல் போனேன்னு சொல்லுவான். அது எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் எல்லாமே டக்குன்னு அவர் வந்துட்டார். ஆனால் இவர் தான் வந்து இது பண்ணார். நான் திரும்ப சொல்கிறேன், இவன் வந்து தாவேக்கால ஊர்விடுவி வந்த ஒரு துரேந்தர்னு ஒரு படம் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. அதில் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் டீம் ஹம்சான்னு ஒருத்தர் வந்து ஹம்சாவாக மாறி நம்மளோட இந்தியன் நேவியில் ஆர்மிலேருந்து ஒருத்தர் வந்து இன்டெலிஜென்ஸாக போய் அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாம் போய் சுட்டு கொள்வாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், நம்ம சொந்த ஊர் தாவேக்காக்குள்ளேயே ஒரு ஊர் விடுவி அந்த கட்சியை நாசம் பண்ணாமல் விடாமல் வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்து இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படி என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருக்குன்னு தெரியல. எல்லா கூட்டணிக்கும் கூப்பிட்டாங்க, எல்லா வார்த்தையும் பேசினாங்க. கடைசியில் இவனும் இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் வந்தான். அவனை தான் வச்சு இவங்க இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானுங்க. கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் தான் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிளப்பி விட்டுட்டு, இதை ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தன், இவனை எல்லாம் சேர்ந்து கூட்டு சதியாக செஞ்சு தான் இன்னைக்கு அவரை வந்து கம்ப்ளீட்டாக இதோட இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வாக்கு சதவீதத்தை சிதற விட்டு தேவையில்லாமல் திமுகவுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் வேலை பார்க்குறான். இதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா உங்கள் தொகுதியை எப்படி ஸ்கோர் போட்டு விற்பானே தெரியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு நினைப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்கள்கிட்ட ஒரு கிட்னி இருக்காது. ஏன்னா அதையும் திட்டிடுவானுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் எப்படியாவது நம்ம நூதனமாக இருப்போம்னு பார்த்தா அதுக்கு மேலே நூதனமாக ரூம் போட்டு யோசிப்பானுங்க. சரி சாராயம் தான் விற்கிதுன்னு சொல்லிட்டு பில்லு கேட்டால் அந்த சாராயத்துக்கு பில்லை கொடுக்க மாட்டானுங்க. இவனுங்களாம் அடிப்பானுங்க, இவனுங்களே வந்து டைரெக்டாக இது பண்ணுவானுங்க. எவ்வளோ பார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கணக்கு இல்லை, லைசன்ஸ் இல்லை. நானும் சொல்கிறேன், காலையிலேருந்து நைட் வரைக்குமா ஒரு டாஸ்மாக், சரி வேறு ஏதோ மனிதர் குடிக்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க, சரி அதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நைட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா டைமிங் வேறு, அதுக்கு வேறு ஒரு அடிஷ்னலாக
ஓப்பன் பண்ணி வைக்கிறானுங்க. டைரெக்டாக இதுக்கு வந்து எந்த டாக்ஸ் கட்டுறதே இல்லை, எல்லாமே செந்தில் பாலாஜி டாக்ஸ். அது வந்து எக்ஸைஸ் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் வந்து செந்தில் பாலாஜி டாக்ஸ். அவருக்கு டைரெக்டாக செந்தில் பாலாஜிக்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஊழல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, மரத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, எந்த ஒரு ஜீவராசிக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நான் ஏன் இதை வந்து நான் லால்குடியில் வந்து எங்கள் அம்மாக்காக பிரச்சாரம் பண்ணிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு தாவைக்கால ஒரு ஆளை போட்டிருக்கான், கூப்பா கிருஷ்ணன் சொல்லி. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்யறதே பார்த்தீங்கன்னா திமுக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கேஸ் ஒன்று எங்கள் புதுச்சேரியிலேருந்து எனக்காக ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக சில சின்ன பசங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு எதாத்தான் வந்திருக்கானுங்க. வந்து வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. இவனுங்களை அவனை பிடிச்சி அவனுக்கு பேக்கெல்லாம் செக் பண்ணி அடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வந்தோடனே என்ன சொல்கிறான்னா எர்ற அருவாலை வெட்டலாம் சொல்கிறான். இவனெல்லாம் ஒரு கேண்டிடேட்டாக போட்டு இவரை வந்து ஒரு மனிதனாக அதான் சொன்னேன். ஏங்க நீங்கள் ஒரு அவர் வயசு வந்து ஒரு முதியோரான வயசு, அந்த முதியோர் வயசுக்கு இந்த தற்கொலைக்கும் இந்த அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு வழிகாட்ட காட்டணும். நீ இவரு பார்த்தா இவரும் ஒரு தற்கொலை மாதிரி மாறிட்டு இவரு ஒரு அணில் குஞ்சா மாறிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி, இதெல்லாம் வந்து ஒரு திமுகக்காக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த மக்கள் நீங்கள் உங்கள் விழிப்புணர்வாக இருக்குது. இதனால எனக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை, இதனால நான் சந்திக்க போகிறது வந்து நிறைய பிரச்சனைகள் தான். ஆனாலும் முடிவு பண்ணிட்டேன், மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா அந்த பிரச்சனையை வந்து நான் எதனாலும் எதிர்கொள்றதுக்கு தயாராகிட்டேன். ஏன்னா இப்போ உதயநிதியை வந்து இந்த மாதிரி யாருமே கேள்வி கேட்டதில்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா உதயநிதியெல்லாம் வந்து அவர் பாட்டுக்கு வந்து ஒரு பிளே பாய் மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு. அவர் பாட்டு வர்றாரு. அதான் நான் சொன்னேன், எல்லாருமே வாழ்க்கையில் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளை பேத்துட்டு அந்த குழந்தை குட்டியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு பேரம்பேத்தியை பார்க்குறது, இதுதான் ஒரு மனிதனோட இயல்பான வாழ்க்கை. இவர் என்ன பண்ணுறாருன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுறாரு. அந்த லவ்வில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டா சூசைட் அட்டம் பண்ணுறாரு. அந்த சூசைட் அட்டம் பண்ணிட்டு அதுக்கு போய் உட்காந்து ரொம்ப மன உடைச்சலோடு உட்காந்துறாரு. இவரை போய் நீங்கள் நம்பி இவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு, இது ஒரு 4 வெட்டி கேங்க ஒன்று இருக்கும், வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு ஊர் நாய் அடிச்சுக்கிட்டு எவங்கிட்ட எப்படி காசை போடலாம், எவங்கிட்ட எப்படி டவுசரை உருவலாம், எப்படி வந்து நம்ம நூதனமாக திருடலாம், ஸ்கெட்ச் போட்டு அடிப்பானுங்க. இவங்க வந்து அரசியல் மட்டும் பண்ணுறதில்ல, இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிஸ்னஸும் அவங்களே தான், கட்சியும் அவங்களே தான், எல்லாமே அவங்களே தான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எல்லாருமே விழிச்சிருங்க. இந்த மாதிரி தீய சக்திகளுக்கெல்லாம் ஓட்டை செதற விட்டு இவங்க பண்ணுற பிளானே, திமுகவோட பிளானே வந்து தாவேக்கா வந்து உள்ளே விட்டு ஓட்டை செதற விடணும். இந்த ஓட்டை செதற விட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு திமுக போட்ட சதி, அந்த சதியை ஆப்ரேட் பண்ணுறது தான் ஆதவ் அர்ஜுனா. இவரை நீங்கள் நம்பாதீங்க, நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. உங்கள் நல்லது தான் சொல்கிறோம். ஐயா இபிஎஸ் ஐயாலாம் அவ்வளோ தங்கமான மனிதர், மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது கூட ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு அப்பா வந்து குழந்தையோட வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு என்னமோ ஒரு எரும மாடை வந்து தள்ளி சைடில் வந்து வழி மறித்து போகிற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஒரு மகளிர் வந்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதமோ ஏதோ பேக்க ஏதோ ஒரு பொருளை தள்ளி விட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்காரு. இதே இன்னைக்கு இபிஎஸ் ஐயாவோட வீடியோ பார்த்தேன். அவர் வந்து அந்த குழந்தைய வந்து ஏதோ அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த குழந்தை வந்து மேலே படுத்துருச்சு. எங்க மேலே படுத்துன்னு ஒருத்தர் தூக்க வராங்க. அவரா ஒரு செகண்ட் இல்லைங்க, குழந்தை தானே தூங்கட்டும், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் என்ன ஆகிட போகுதுன்னு அவ்வளோ பிஸி ஷெடியூலையும் ஒரு மனிதன் எப்படி மதிக்க தெரிஞ்சது தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சுலபமா யார் வேணா போய் எப்போ வேணாலும் போய் அவரை போய் பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா உடனே உங்க வீட்டில் போய் நிற்கலாம். ஏதோ ஒன்று கூப்பிட்டா உடனே பதில் சொல்லுவாங்க. அவருக்கு இருக்க அந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அவர் எவ்வளோ ஸ்ட்ரென்த்னா, கூட்டணியில் கூட அந்த கூட்டணி அமைக்கிறது கூட எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் அவர் ஸ்ட்ராங்காக மக்களுக்கு என்ன நல்லது, எது எப்படி தேவைங்கிறத ஒரு தைரியமாக நின்று எந்த ஒரு ப்ரெஷருக்குமே இது பண்ணாமல் அவர் தெளிவாக சிந்திச்சு செயல்படுறவர் தான். அதே மாதிரி நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மாவை வந்து நம்ம என்றைக்குமே மறந்துட முடியாது, திரு ஜெயலலிதா அம்மா. அந்த மாதிரி அம்மையாருக்கு இருக்க தைரியம், அவங்களாம் இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கெல்லாம் அவங்க இருக்கும்போது நான் அரசியல் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ரவுடிசம், சென்னை தமிழ்நாட்டில் ரவுடிசம் ஒன்று ஒழிஞ்சுதுன்னா அந்த அம்மா செஞ்சது தான்.
ஒரு ரவுடி வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணிடுவான், கடல்லலாம் கொண்டு போய் வச்சிருவானுங்க. அப்படி இருக்கிறலாம் என்கவுண்டர்னு ஒன்று போட்டாங்க. போட்டுன்னு எவன் எங்கே இருந்தான், எப்படி இருந்தான், எப்போ தூக்குனா என்னமே தெரியாது. அதுக்கப்புறம் அடங்குனது அந்த ரவுடிசம். சென்னையே இன்னைக்கு அவ்வளோ கிளீனாக, இவ்வளோ நம்ம வந்து தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த அந்த ரவுடிசத்தை ஒழிச்சதான் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஆனால் அது திமுக திரும்பி எப்படி கொண்டு வந்தெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரெஸ்ஸை கூட, ஒரு ப்ரெஸ்காரனை கூட போய் அடிக்கிறாங்க. இந்த திமுகவுக்கு வந்து அந்த அளவுக்கு கூட ஒரு அறிவு இல்லை. ஒரு ப்ரெஸ் தான் வந்து நியாயமாக நேர்மையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது வந்து எவ்ரி இண்டிவிஜுவலோட ஒரு ரைட். அந்த உரிமையை கூட பறிக்கிறது தான் இந்த திமுக. உங்களுக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, நம்ம எல்லாத்தோட தலைவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை நம்ம என்னைக்குமே மறந்துட முடியாது. இந்த கட்சி, இந்த திமுக, அவர் எப்ப இந்த பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஊழல்ல தான் பிரச்சனை வந்துச்சு. அவர் சும்மா சிவனின்னு இருந்திருந்தா அன்னைக்கு வந்து கணக்கு கேட்டார், ஏன்டா திருடி இருக்கீங்களே, இந்த திருடினதுக்கு கணக்கு என்னன்னு கேட்டாரு. அந்த கேட்ட கணக்குக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கட்சியா இன்னைக்கு மாறி உருவெடுத்திருக்கு. அந்த ஊழல்ல ஒழிக்கணுங்கிற ஆரம்பிச்ச கட்சி தான் இன்னைக்கு இந்த அதிமுக. இன்னைக்கு நம்ம வேட்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு நீங்க கூட இருந்து அனைவரும் உங்க அன்பையும் ஆசீர்வாதம் செலுத்தி ஓட்டைகளை சதற விடாம இருக்கவங்க, உங்க பசங்க எல்லாத்துக்கும் சொல்லி இளைஞர்களுக்கெல்லாம் புரிய வச்சு ஓட்டு வந்து நம்ம சதறாம ரெட்டலைக்கு வந்து உழுகணும். திரு அண்ணன் விஜயகுமார் அண்ணனுக்கு வந்து எந்த ஒரு சிந்தாம சதறாம ஓட்டுகள் வந்து 100% அவருக்கு வந்து நீங்க ஓட்டளிச்சு அவரை ஜெயிக்க வச்சு இந்த வாட்டி ஆட்சி அமையும் போது இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாத அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நான் புதுச்சேரியில் வந்து நான் என்னோட விஷன் டாக்குமெண்ட் நான் கொடுத்தேன், ரைசிங் புதுச்சேரின்னு சொல்லி. சிங்கப்பூரை நான் எப்படி இந்த புதுச்சேரி எப்படி நான் சிங்கப்பூரா மாற்ற போறேன்னு தான் நான் சொல்லி நான் வாழ்க்கையை கேட்டிருக்கேன் மக்கள் கிட்ட. நம்ம கிட்ட எல்லா வசதிகள் இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும்போது பொருளாதார வசதி, மக்கள் படிச்சிருக்காங்க, இளைஞர்கள் எஜுகேட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஏர்போர்ட் சென்னையில் மட்டும்தான், முன்னாடி வந்து சவுத் இந்தியாவுக்கே சென்னையில் மட்டும்தான் ஏர்போர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானான்னு சொல்லி எங்கேயோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு எஃப்எஸ்ஐக்கு வந்து காசு கேட்டு மிரட்டி ஒரு பில்டிங் அப்ரூவல் கூட கொடுக்காம இன்னைக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆட்சியை ஒழிச்சிட்டு திமுகங்கிற இந்த தீய சக்தியை ஒழித்து விட்டு அதிமுக ரெட்டலை முளைக்க வேண்டும். முளைச்சு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு இந்த ஆட்சி வந்து உலகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியா நம்ம மாநிலம், நம்மளோட ஸ்டேட் தான் நம்பர் 1 ஸ்டேட்டா நம்ம வந்து இந்த 5 வருஷத்துல நம்ம பெரிய லெவல்ல வரணும். ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நல்லபடியா வாய்ப்பு, நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.